सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। आचार्य பாதேகீகிருத சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் எனக்கூடிய பிரகரண கிரந்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 609 ஸ்லோகங்கள் முடிச்சுட்டோம். மொத்தம் இந்த கிரந்தத்துல 1006 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல 609 முடிச்சுட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 610வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கணும். இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்மாவை பற்றி சரியான புரிதல் யாருக்குமே இல்லை என்பது கிளியரா தெரியுது. சாருவாகன் தேகமே ஆத்மான்னு சொல்றான். சாருவாகன்லயே ஒரு கோஷ்டி சீச்சி அவன் சொல்றது தப்பு, இந்திரியம்தான் ஆத்மான்னு சொன்னான். இன்னொருத்தவன் தான் இதெல்லாம் இல்ல, பிராணம் தான் ஆத்மா, பிராணாத்மா தான், பிராணம் போச்சுன்னா உடம்பு போச்சுன்னு சொல்றோம், பிராணம் தான் ஆத்மா அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் அவன் சொல்றதை கிரிட்டிசைஸ் பண்ணான், மனசுதான் சார் ஆத்மா அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தர் வந்தார், மனசும் கிடையாது புத்தி தான் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் அதெல்லாம் கிடையாது, ஒண்ணும் இல்ல, இந்த சூன்யம்தான் ஆத்மா அப்படின்னு பௌத்தம் சொன்னான். அதை கண்டிச்சார் இல்லையா? இப்படி எல்லாத்தையும் கண்டிச்சு ஸ்ருதியில சொல்றதுதான் நிற்கும் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்ருதியே எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க யுக்தி யுக்தமாக இருக்கக்கூடியதா இருக்கும். ஸ்ருதி வாக்கியம் சொன்னதுனால மட்டும் நீங்க எடுத்துக்க முடியாது, அது பிரமாணம் தான். ஆனா அது யுக்திக்கு பொருந்தணும். ஸ்ருதி வாக்கியத்து பிரமாணம், ஸ்ருதி பிரமாணமும் அவசியம், யுக்தியும் அவசியம். அது மட்டும் இல்ல, அனுபவமும் இருக்கணும். இப்படி ஸ்ருதி யுக்தி அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த ஆத்மாவை டிசைட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி, இப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு சொல்லக்கூடிய 3 சரீரத்துக்கும் அப்பாற்பட்டதாகவும், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் எனக்கூடிய அந்த கோஷங்களுக்கெல்லாம் அந்தரமாக இருக்கக்கூடிய அந்தராத்மாவாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி, அது ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தைன்னு 3 அவஸ்தை. இந்த 3 அவஸ்தைக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மா இருக்கு, நான் அந்த ஆத்மாதான் அப்படின்னு சொல்லி, ஏதைஹி பிரமாணைஹி அஸ்தி இதி ஞாதஹ சாட்சிதயா புதைஹி ஆத்மா அயம் கேவல சுத்தா சச்சிதானந்த லட்சணா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பிரமாணங்கள்னால நமக்கு என்ன தெரிஞ்சது இல்லையா? இந்த ஸ்ருதி பிரமாணம், அனுபவம், யுக்தி, பிரத்யட்சம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த பிரமாணங்களால ஆத்மா உன்னோடையும் சம்பந்தப்படாம சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சாட்சித்தையா புதைஹி ஞாதஹா, புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர், அறிவாளிகள் எல்லாம் இதை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அறிவாளிகளால் அறியப்பட்டதாக இருக்கிறது இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு அப்படின்னா, கேவலஹா இல்லையா? அது தனித்துவத்தோட இருக்கு. இதுக்கு உலகத்துல எந்த கம்பாரிசனும் உபமாவே கிடையாது. பிரத்யட்சமான பங்கம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் புகைய பார்த்துதானே நீங்க அனுமானம் பண்ண முடியும். நெருப்ப பார்க்கறதுக்கான விஷயமே இதுல ஒண்ணுமே கிடையாது. சரி, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் அது எல்லாம்னா அதுவும் இல்லை. இது ஒரு யுனிக், அந்த ஐன்றது ஒரு தனி யுனிக்கான ஒரு சமாஜம். அது கேவலா, அது எதோடையும் டெயிண்ட் ஆகாத ஒரு விஷயம். அது எதோடையும் ஒட்டாது, அதுல எதுவும் ஒட்டாது. இப்படி இருக்கக்கூடிய சுத்த சச்சிதாத் சுக்ரம் அமிர்தம் அப்படின்னு உபனிஷத்துக்களாக சொல்லக்கூடிய சுத்தமான ஆத்மா. அது சார் சுத்தமான ஆத்மா, அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா சொரூப லட்சணம் தான் சொல்ல முடியாது. அந்த
ஸ்வரூப லட்சணத்தை எப்படி சொல்றது? சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம விஜயானமானந்தம் பிரம்மா அப்படின்னு எல்லாம் உபனிஷத் மூலமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக நித்திய புத்த சுத்த ஸ்வரூபமாக அது இருக்கு, முக்த ஸ்வரூபமாக அது இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக சச்சிதானந்த லட்சணா ஆத்மா அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுத்தார். டெபினிஷன் கொடுத்தா அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது கடமை இல்லையா? அதனால சத்துன்னா என்ன, சித் என்றால் என்ன, ஆனந்தம்னா என்ன, எப்படி இந்த மூணு ஆத்மாவுக்கு பொருந்தது? ஆத்மா என்றால் சச்சிதானந்தம். அது இல்ல அது இல்ல இது இல்ல அது இல்ல எல்லாம் இல்ல 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 இல்லன்னு சொல்லிட்டே வந்தோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரே அதீதா எல்லாம் அதீதா அது இல்ல அது இல்ல அது இல்லன்னு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் தள்ளி விட்டாச்சு. தள்ளி விட்டு எஞ்சி நிக்கிறது எதுவோ அது எஞ்சி நிக்கிறது எது அப்படின்னு கேட்டா அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்போ அந்த சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை சொல்லணும்ன்றதுக்காக அந்த சத்துவத்தை பத்தி சத்து சித்து ஆனந்தத்தை பத்தி இப்ப பேச ஆரம்பிக்கிறார். 609வது ஸ்லோகத்துல ஒரு பாதி பாக்கி 610 இருந்து இப்ப நம்ம பார்க்கணும். சத்வ சித்வ ஆனந்தாதி லக்ஷணம் பிரத்யகாத்மனஹ. சத்வ சித்வ ஆனந்ததாதி லக்ஷணம் பிரத்யக் ஆத்மனா. முதல்ல நன்னா புரிஞ்சுக்கலாம். சத்வம் சத்தாக இருக்கும் தன்மை எதுவோ அதுதான் சத்வம் தன்மை. தொம்னா என்ன அர்த்தம்? நாயிடம் இருப்பது என்ன? நாய்த்துவம். மனிதர்களிடம் இருப்பது என்ன? மனுஷத்துவம். ஸ்திரீகளிடம் இருப்பது என்ன? ஸ்திரீத்துவம். புருஷர்களிடம் இருப்பது என்ன? புருஷத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சாரமாக இருக்கக்கூடியது துவம் அப்படின்னா தன்மை. அந்த தன்மை சத்துவமாக சத்தாக இருக்கும் தன்மை உடையது ஆத்மா. சத்துவம் அப்படின்றார். சரி, சித்துவம் சித்தாக இருக்கும் தன்மை. சித் என்றால் என்ன? அறிவுத்தன்மை இல்லையா? சத்துன்னா என்ன? இருத்தல், இருக்கும் தன்மை. இருத்தல் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு சார். அது பேர். இன்னொரு தன்மை லட்சணம்னா தன்மையை தானே சொல்லணும், தத்துவத்தை சொல்லணும். அதான தத்துவத்தை சொல்றது தானே. அது என்ன தத்துவம்? சத்துவம். சத்து எனக்கூடிய தத்துவத்தை உடையது சத்துவம். இருத்தல் எனக்கூடிய தர்மத்தை உடையது அப்படி சொல்லணும். இருக்கும் தன்மை சித்துவம் சித்தாக இருக்கும் தன்மை. அதற்கு பிறகு ஆனந்ததாதி ஆனந்த தன்மை முதலிய இல்லையா? ஆனந்ததா முதலிய அப்படின்னாரு. ஆனந்தம் அனந்தம் நிர்விகாரம் நிர்விகல்பகம் அப்படின்னு சொல்லி நிறைய லட்சணங்கள் சொல்லலாம் இல்லையா? சாதாரணமா சொல்லும் போது சச்சிதானந்த ஸ்வரூபா சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? சத்தாக இருக்கும் தன்மை சத்துவம், சித்தாக இருக்கும் தன்மை சித்துவம், ஆனந்தத்துவம். இது மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் லட்சணங்களை உடைய டெபினிஷன்ஸை உடையது. லட்சணம்னா டெபினிஷன். சத்வ சித்வ ஆனந்ததாதி லட்சணம் எது? ஆத்மா. ஆத்மாவிற்கு ஆத்மா பிரத்யேகாத்மாவுக்கு இதுதான் லட்சணம். பிரத்யேகாத்மான்னு ஏன் சொல்றீங்க? இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா? அந்தராத்மான்னு பராக்கா இருக்கக்கூடிய ஆத்மா வேற. நம்ம முதல்ல சொன்னோம், இந்த தேகம் உங்களால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா இந்த தேகமானது இல்லையா எல்லாராலையும் பார்க்கக்கூடியது, வெளியில காணக்கூடியது. அப்படி இல்லை இந்த ஆத்மா. இந்த ஆத்மா உள்ளக்கு இருக்கு. அதனால பராக்குன்னா வெளியில, பிரத்யேகன்னா உள்ள. உள்ள இருக்கக்கூடிய அந்தரத்துல இருக்கக்கூடிய ஆத்மா இந்த பிரத்யேக ஆத்மா. இந்த பிரத்யேகாத்மாவுடைய லட்சணம் என்ன? பிரத்யேகாத்மனஹா லட்சணம் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னார். சத்வ சித்வ ஆனந்ததாதி லட்சணம் பிரத்யேகாத்மனஹா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்போ சத்வம் அப்படின்னா சித்வம்னா ஆனந்தத்துவம் சுகத்துவம் அப்படின்னா என்ன அப்படி சொல்ல போறாரு. காலத்திரையேபி
அபாத்தியத்துவம் சத்வம் நித்யஸ்வரூபதா அப்படின்னு காலத்திரையேபி மூணு காலத்திலேயும் காலத்திரயம் மூணு காலத்திலேயும் மூணு காலம் என்ன இல்லையா பூத காலம் பவிஷ்யத் காலம் வர்த்தமான காலம் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மூணு காலம் இந்த மூணு காலத்தினாலேயும் இல்லையா பாதிக்கப்படாதது இந்த மூணு காலங்களிலும் பாதிக்கப்படாத ஒரு தன்மை இருக்க அதுக்கு பேர் தான் அபாத்தியத்துவம் மூணு காலத்திலேயும் அப்படி மூணு காலத்திலேயுமே பாதிக்கப்படாத தன்மை அப்படின்னா பாதிக்கப்படாத தன்மை அழியாத தன்மையாக இருக்கிறது எப்படி சார் அப்படி ஒரு தன்மை இருக்கும் இருக்குமே அது என்ன அது நித்தியமாக இருந்ததே ஆனால் இருக்கும் நித்தியமாக இருக்கிறதே ஆனாக்க என்ன சார் அர்த்தம் நித்தியஸ்வரூபதா நித்தியஸ்வரூபமாக இருக்கின்ற காரணத்தினால் அது மூணு காலங்களிலும் பாதிக்கப்பட தன்மையாக இருக்கிறது அப்படின்னு இந்த ஆத்மா நித்தியமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க நித்தியம்னாக்க ஒரு பொருளானது உண்டாச்சுன்னா அது போயாகும் இல்லையா ஒருத்தர் ஒரு பொருளுக்கு டேட் ஆஃப் பர்த் ஒரு மனிதனுக்கு டேட் ஆஃப் பர்த் அதை நீங்க ஒத்துட்டீங்க யூ ஹவ் டு அக்செப்ட் டேட் ஆஃப் டெத் ஒரு நாள் அவன் போயிடுவான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இப்படித்தான் இருக்கிறது ஒரு குடமானது உண்டாச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்துருக்குன்னா அது நிச்சயமா ஒரு நாள் உடையும் அந்த குடமானது உடையும் ஒரு வீடு கட்டுறான் என்ன அவ பர்மனன்ட் என்ன உலகத்துல எதுவுமே பர்மனன்ட் இல்லை ஆபேட்சிகமான பர்மனன்ட் தான் இல்லையா எங்க ஒர்க் பண்ற அப்படின்னா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற அடுத்த கேள்வி அந்த நாள் எல்லாம் கேட்பாங்க பர்மனன்ட் ஜாபா அப்படின்னு ஆமா பர்மனன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு 35 வருஷம் 40 வருஷம் பர்மனன்ட் அப்படிதானே அப்படின்னா என்ன அர்த்தம் இல்ல ஒரு வீடு கட்டுறான் வீடு கட்டினானே பாட்டுக்கு நம்ம தலைமுறைக்கே வரும் சார் தான் தலைமுறைக்கு வரும் அடுத்த தலைமுறைக்கு அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு வருமா கொஸ்டின் தான் இல்லையா கிராமங்கள்ல எத்தனையோ வீடுகள்லாம் இப்ப இல்ல தெருவே இல்லாம போறது ஊரே இல்லாம போறது மேப்பிலேயே இல்லாம போகிறது உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே எது வந்ததோ அது போயாகணும் எது உண்டாச்சோ அது இருந்தாகணும் இறந்து ஆகணும் ஜாதஸ்யஹி திருவோ மிருத்யு அப்படின்றார் பகவான் ஜாதஸ்ய பிறந்ததுன்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் ப்ளீஸ் நோ இட் ஃபார் சர்டன் தட் இட் வில் கோ அவே இட் வில் டை அப்படின்னு அர்த்தம் இல்லையா எது போனா வரும் இல்லையா ஆனா இது எப்படி அப்படின்னா இந்த போறது வர்றது இதெல்லாம் இருந்ததுன்னா வரும் இது நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்து இது சாஸ்வதமாக இருக்கக்கூடிய வஸ்து இது புராணமாக இருக்கக்கூடிய வஸ்து புராதனமாக இருக்கக்கூடிய வஸ்து இதுக்கு பிறப்பு என்பதே கிடையாது பிறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா தானே சார் இறப்பு ஆனது வரும் இதுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது சதா சர்வ காலமும் இருந்து கொண்டே இருக்கும் ந ஜாயத்தே மிரியத்தே வா கஷ்டாச்சித் நாயம் பூத்வா பவிதா வான பூயா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே பகவத்கீதையில பார்த்திருக்கோம் இந்த ஆத்மாவிற்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது எந்த சந்தர்ப்பத்திலையும் இது அஜஹா நித்யஹா சாஸ்வதா இது அஜஹா பிறவியற்றது சாஸ்வதா புராணஹ அஜோ நித்யஹா இது நித்தியம் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹா ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே இது எதையும் கொல்லுவதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை ஒரு நாளும் இது ஆப்ஜெக்டாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார் இதே விஷயத்தை கட்டோபனிஷத்துல சொல்லும் போது ந ஜாயத்தே விரியத்தே வா விபஸ்சித் நாயம் குதஸ்சித் ந பபூவ கஸ்சித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ந ஹன்யமானே சரீரே அப்படின்னு அதே விஷயங்கள் கட்டோபனிஷத்திலேயே சொல்லியிருக்கு. இப்படி இந்த ஆத்மாவானது நித்தியம் இல்லையா நித்தியமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அது சத்துவம் காலத்திலேயே அபாத்தியத்துவம்
3 காலத்தினாலையும் பாதிக்க முடியாது. இதை போனவை cannot be negated by anybody at any point of time. இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு தைரியம் ஒன்று யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களால டிஃபைன் பண்ணுமா? இட் cannot be negated at any time by anybody அப்படின்னு சொல்லணும்னா அந்த மாதிரி உலகத்துல ஒரு விஷயம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஏயா உன்னால முடியாது, இன்னொருத்தனால இது நெகட் பண்ண முடியாதா? பின்னாடி நீ எப்படியா அதை எடுத்துக்கலான்ற கோபம் வரும். ஆனா உண்மை என்ன? நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்லிடுறது? இது காலத்திரயத்தினால பாதிக்க முடியாததுப்பா அப்படின்னா எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதுதான் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்றது இல்லையா? நித்தியஸ்வரூபதா காலத்திலேயே அபாத்தியத்துவம். 3 காலத்திலேயும் இதை பாதிக்க முடியாதா? ஏன்? அது நித்தியமாக இருக்கின்ற காரணத்தான். அதனுடைய சொரூபம் அப்படிப்பா. அது நீங்க ரியாக்ட் பண்ண முடியும், நான் அகப்படும்போது அது ஏதோ ஒரு திமிரல எல்லாம் பேசுறேன். அது யாரையுமே பண்ண முடியாதுப்பா. அது நித்தியமா இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு சொன்னார். இப்ப சொல்ற சுத்த சைதன்ய ரூபத்வம் சித்வம் ஞானஸ்வரூபதா. சத்துவத்தை பற்றி சொன்னார். இப்ப சித்வம் இருக்கும் தன்மையை பற்றி எடுத்துரைத்தார். இப்போ அறியும் தன்மை, அறிவு தன்மையை எடுத்துரைக்கிறார். சுத்த சைதன்ய ரூபத்வம், சுத்தமான சைத்தன்ய ரூபம். அது அறிவுன்னா அப்படியே பரிச அறிவு தான் அது. அது எப்படிப்பட்ட அறிவு? விஞ்ஞானமானந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அறிவு. நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பிரம்மா ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சேதனஹா சேதனானாம் இல்லையா? இது அப்படியே எப்பொழுதும் பப்ளிங் வித் ஆக்டிவிட்டி. அதுக்கு அறிவு தன்மை கேவல சைத்தன்யமானது. இது எப்படி இருக்கு? ஞானஸ்வரூபதா சித்துவமாக இருக்கு. சித்துவம்னா என்ன அர்த்தம்? சுத்த சைத்தன்ய ரூபமாக இருக்கு. சுத்த சைத்தன்ய ரூபம்னாக்க என்ன அர்த்தம்? கேவல சைத்தன்ய ரூபம். கேவலா சுத்தகா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்படி கேவலம் அது யுனீக்காக இருக்கு. அது சைத்தன்ய ரூபமா பப்ளிங் வித் ஆக்டிவிட்டி. அது அறிவு திறனோட எப்பொழுதுமே எரிஞ்சிட்டே இருக்கு, சைத்தன்ய ரூபமாக இருக்கு. அதுக்கு பேரு தான் சித்தம்னு பேரு. ஏன் சார் அப்படி எப்ப பார்த்தாலும் ஒழித்து கொண்டே இருக்கிறதுனா அது ஸ்வரூபமே ஞானஸ்வரூபம். அது ஞானஸ்வரூபமாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே அது எரிந்து கொண்டேதான்பா இருக்கும், ஒழித்து கொண்டேதான் இருக்கும். அது ஒரு நாளும் ஒழிக்காமல் போகாது. சென்சியண்டா தான் எப்பொழுதுமே இருக்கும். ஒரு நாளும் அது இன்சென்சியண்டா ஆகவே ஆகாதுப்பா. அதுதான் சித்துவம் அப்படின்னு சொன்னார். சேதனானாம்னு உபனிஷத் சொல்றதுப்பா அப்படின்னு. சுத்த சைத்தன்ய ரூபத்வம் சித்வம் ஞானஸ்வரூபதா. அங்க நித்தியஸ்வரூபதா தஸ்மாத் சத்வம், ஞானஸ்வரூபதா தஸ்மாத் சித்வம் அப்படின்னு. இதுக்கும் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை ஆச்சாரியார் புரியுற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து சத்து சொன்னார், சித்து சொன்னார். இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கே, ஆனந்தம். அகண்ட சுகரூபத்வாது ஆனந்தத்வம் இதீர்யதே. அகண்ட ஸ்வரூபதா, அகண்ட சுகஸ்வரூபமாக இருக்கிறதுனால இதுக்கு ஆனந்தத்வம் அப்படின்றாரு. அது என்ன சார்? அகண்ட ஸ்வரூபம் விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது. ஆனந்தமாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் அந்த ஆத்மால ஒரு ஆனந்தம் இருக்கு. எப்படி தெரியுது அப்படின்னாக்க, ஜாகிரத் நிலையில கண்ணு காது மூக்கு மனசு மூச்சுன்னு இருக்கும்போது ஒரே ப்ராப்ளத்தை தவிர எதுவுமே இல்லை. As long as you identify yourself with the mind, problem இல்லையா தெரியுது நமக்கு. ஜாகிரத்துல யாரால கஷ்டமா இருக்கு? அவன் சும்மா போய் சொல்லலாம் நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன சந்தோஷம் இல்லையா? நம்மதான் அடிக்கடி சொல்லியிருக்கோம், ஊருக்கு போனா சந்தோஷம், ஊருக்கு போனா சந்தோஷமா. எத்தனை கவலை இல்லையா? வீட்டை பூட்டி போனோம், பால்காரிகிட்ட சொல்லிட்டு போனோம், அங்க போனோம், கேஸ் அணைச்சமான ஒரு கவலை. எல்லா கவலையும் அங்க போனோம், போற இடத்துல வண்டி சரியா கிளம்புமான்னு எத்தனை கவலையோட போய் நம்மளை நாமே ஏமாற்றி கொள்கிறோம், என்ஜாய் பண்றோம் அப்படின்னு. சோ உலகத்துல அப்சல்யூட் சுகம் அப்படின்றது ஒண்ணு
கிடையவே கிடையாது இல்லையா? எல்லாமே துக்க மிஸ்ரிதத்தோட இருக்கக்கூடிய சுகத்தை தான் நம்ம சுகம்னு நம்ம ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். லோகத்துல அப்படித்தானே இருக்கு இல்லையா? ஆனா ஜாகிரத்துல எல்லாரும் இந்த துக்கத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கோம். சரி, கனவுலயாவது இருக்க சுகத்தை அனுபவிக்கலாமா அப்படின்னு பார்த்தா, கனவுல ஒரு யானை மாலை போடுறது, ராஜாவா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, சொல்லாத இருக்கா. அங்கேயும் எதிரி வருவான், அவனோட சண்டை போடணும், அங்கேயும் துக்கமானது கூடவே வந்து தொலைகிறது. சோ சொப்பனத்திலையும் கேரண்டி இல்ல, நித்திய சுகம்ன்றது அவனுக்கு கிடையாது, ஜாகிரத்திலையும் நித்திய சுகம் கிடையாது. இந்த சுஷுப்தியில கொஞ்சம் இருக்கா மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னாக்க, இந்த மனசு இந்திரியங்கள்லாம் அங்க வேலை செய்யல. வேலை செய்யாத போது இவன் தன்னுடைய ஆத்மால போய் அடங்கிடுறான். அதனால என்ன ஆகுது, எல்லாரும் தூங்கி எழுந்த உடனே எல்லாரும் ஒரே விதமாக சொல்றாங்க, ஆனந்தமா தூங்கினேன், ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்னு. யார கேட்டாலும் சரி, இந்த ஊர்ல இருக்கிறவங்க கேட்டா, ஃபாரின்ல இருக்க, ஜப்பான்ல இருக்கவனு கேட்டா, போலண்ட்ல இருக்கிறவனு கேட்டா, அமெரிக்கால இருக்கவனு கேட்டா, யார கேட்டாலும் சைனாக்காரன் உட்பட எல்லாரும் என்ன சொல்றான், ஆனந்தமாக தூங்கினேன், ஜடம் மாதிரி தூங்கினேன், ஒன்னும் தெரியாம அடிச்சு போட்டா மாதிரி தூங்கினேன், ஆனந்தமா தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த மனசு புத்தி இந்திரியங்களோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா துக்கம். இந்த மனசு புத்தி இந்திரியங்களோட ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கும் பொழுது ஒரு சுகமானது இருக்கதான் இருக்கிறது. இஃப் தட் இஸ் சோ, அந்த ஆத்மா அந்த சுகமானது இருக்கணும்னு அனுமானம் பண்ண முடியாது. அப்படி அந்த காரண சரீரத்தோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது ஒரு சுகமானது அனுமானிக்க முடியாது இல்லையா? இப்படி அதுக்கு பேர் தான் சுகம் இல்லையா? அந்த சுகமானது எப்படி இருக்கு, அகண்ட சுகம். கண்டம் அப்படின்னாக்க நாளிகேர கண்ட துவயம், கண்டமானதுன்னா கட்டானதுன்னு அர்த்தம். அகண்டம்னா என்ன அர்த்தம், அகண்ட பஜனை அப்படின்னு சொல்லுவாரு. 24 மணி நேரமும் அகண்ட பஜனம் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படின்னா, கண்டம் இல்லாம, ஸ்டாப் இல்லாம, வித்தவுட் ஸ்டாப்பேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த துக்க கலப்பு இல்லாமல் இருக்கக்கூடியது அகண்ட சுகம். துக்க கலப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அகண்ட சுகமானது ஒரே ஒரு அனுமானம் நமக்கு தூக்கத்தின் மூலமாக கிடைக்கிறது, அந்த ஆத்மாவில் இருக்கிறது அப்படின்னு தெரியுது. அகண்ட சுகஸ்வரூபத்வாத் ஆத்மா ஆனந்தா அப்படின்னு தெரியுது. இப்படி ஆத்மனஹா, ஆத்மாவுக்கு ஆனந்தத்துவம் என்று இதி ஈரியதே என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பூர்ணமான சுகஸ்வரூபமாக இருப்பதனால ஆனந்தத்தன்மை ஆத்மாவிற்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்ப என்ன சொன்னோம், ஆத்மாவிற்கு சத்துவம் என்பது நித்தியமான சொரூபமாக இருக்கிறதுனால காலத்திரயத்திலேயும் பாதிக்க முடியாத தன்மையோட இருக்கிறது ஒண்ணு சொன்னோம். சித்தாக இருக்கும் தன்மையானது ஞானஸ்வரூபமாக இருக்கிறதுனால சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமான தன்மை அதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோம். பரிபூர்ணமாக சுகஸ்வரூபமாக இருக்குதா ஆனந்த தன்மை இருக்கிறது அப்படின்னு சத்வம், சித்வம், ஆனந்தத்துவம் அல்லது சுகத்துவம் இது இருக்கு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த சத்துவத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு ஆச்சாரியார் அபிப்பிராயம் பண்றாரு. இத ஆண்டாலஜி அப்படின்னு சொல்றான் இங்கிலீஷ்ல. இந்த இருத்தல் இருக்குல்ல, இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இருத்தல் இருக்கு இல்லையா, அது நாயாக இருக்கும் தன்மை நாய்த்துவம், மனுஷனாக இருக்கும் தன்மை. இதுல நமக்கு ஒரு டவுட், எப்படி பிளாஸ்டிக்கா இருக்குன்னாக்க பிளாஸ்டிக் தன்மையோட இருக்கக்கூடியதான பிளாஸ்டிக், தங்கமாக இருக்கும் தன்மை உடையது எதுவோ அதே தன்மை, கடத்துவத்துடன் கூடியது எதுவோ அதுதான் கடத்துவம் அப்படின்னு அந்தந்த பொருளுக்கு அந்தந்த தன்மை தானே சார் இருக்கு. அந்த தன்மையை போய் ஈஸ் அப்படின்னு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஐ ஆம், ஹி இஸ், ஷி இஸ் அப்படின்னு சொல்ற இடத்தெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டோட சேர்ந்து 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 புரிகிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நம்மளுடைய புத்தியை கொஞ்சம் கிளறி விட்டாதான் நமக்கு புரியுது. இருக்கிற பொருள் தான் இருக்கும் இல்லையா? இருத்தல்ன்றது எப்படி வந்தது, இந்த இருத்தல் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தது, எனக்கு எப்படி இந்த இருத்தல் வந்தது இல்லையா? அஸ்தி அப்படின்னு எப்படி வந்தது, அம்மா உடம்புல நான் வரும்போதே அந்த அஸ்தி வந்துருச்சு. அந்த அஸ்தியானது வருது, எப்போ இந்த அஸ்தின்றது வந்துருச்சோ உள்ள வந்ததோ அது போகிறது. அது வரைக்கும் கொஞ்ச நாள் அந்த அஸ்தின்னு இருக்கு. அந்த கொஞ்ச நாள்ல கூட எந்த அஸ்தித்வத்தினால இந்த அஸ்தித்வம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. உலகம் இருக்கிறது,
உலகம் இருப்பதனால் நாம இருக்கோம். இப்படி இந்த இருத்தல், இந்த ஆன்டாலஜின்றது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கு. அது சாஸ்திரம் என்ன சொல்றது, சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத், நீ இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நீ இருந்தப்பா, நீ இப்பொழுதும் இருக்கப்பா, நீ எப்பொழுதும் இருக்கப்பா, அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹா நன்யதே ஹன்யமானே சரீரே, உன்னுடைய சரீரமானது கொல்லப்பட்டாலும் நீ யாரையும் கொல்லுவது இல்லை, உன்னையும் யாரும் கொல்ல முடியாது, நீ நித்திய புத்த முக்த சுபாவம், நீ எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு ஆத்மா, அதுதான் உன்னுடைய நேச்சர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எதுவுமே இல்லாம இருக்காரு. இந்த குடம் வந்தது, குடம் முடங்கி போச்சு. எப்படி போச்சு? குடம் வரத்துக்கு முன்னாடி மண் இருந்தது, இப்ப குடம் இருக்கும் பொழுது என்ன இருக்கு, மண்ணு தான் குடமா இருக்கு. அந்த குடமானது உடங்கி போச்சு, சில் ஆயிடுச்சு. அந்த சில் எங்க இருக்கு? சில் இருக்கிறது. அந்த சில் எப்படி இருக்கு? அது அப்படியே இருந்துட்டே இருக்கு. உலகத்துல எல்லாமே இருத்தல்ல இருந்து வந்து இருத்தல்லே இருந்து இருத்தலாகவே போகிறது. இந்த இருத்தலை புரிந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயமாக இருக்கு இல்லையா? ஆகையினால இந்த இருத்தல்னா என்ன அப்படின்றதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு 6 ஸ்லோகங்கள்ல நமக்கு புரிய வைக்கிறார். 612வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். அனுஷ்யூத ஆத்மன சத்தா ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு அஹமஸ்மி இத்யதோ நித்யஹ பவதி ஆத்மா அயம் அவ்யயஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி. நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 3 விதமான அவஸ்தைகள் இருக்கிறது இல்லையா? எல்லாருக்கும் 3 அவஸ்தைகள் இருக்கு. அந்த அவஸ்தையில நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு அவஸ்தை இல்லையா? நான் கனவு காண்கிறேன் அப்படின்னு ஒரு அவஸ்தை, நான் தூங்குகிறேன் அப்படின்னு ஒரு அவஸ்தை. இந்த 3 தவிர வேற எதுவுமே கிடையாது. சில பேர் சொல்றாங்க சார் கோமால இருக்கானே சார் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ். கோமால இருக்கான், மூர்ச்சையில இருக்கான் அப்படின்னு சொல்றது இல்லையா? மரணாவஸ்தை அப்படின்லாம் சொல்றோம். சாதாரணையா நம்ம பேசும்பொழுது எல்லா மனிதனும் நல்லா இருக்கக்கூடிய மனிதர்களை பத்தி பேசும்பொழுது நம்ம எப்படி இருக்கோம்? புத்திசாலியாக ஒருத்தருக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு 3 நிலை தான் வாழ்க்கையில. ஒண்ணு வீழ்த்திருக்கும் நிலை, இன்னொன்னு கனவு காணும் நிலை, இன்னொன்னு தூங்கும் நிலை. அந்த வீழ்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு பேர் ஜாகிரத அவஸ்தான்னு பேரு. கனவு காணக்கூடிய நிலைக்கு பேரு என்ன அர்த்தம்? சொப்னாவஸ்தா அப்படின்னு பேரு. இன்னொரு தூங்குறதுக்கு பேர் சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு பேரு. இப்படி விழிப்பு, கனவு, தூக்கம் அப்படின்னு 3 நிலைகள் நமக்கு இல்லையா? அந்த 3 நிலையத்திலையும் நீங்க பாருங்க, நான் எனக்கு தெரியுது, நான் முழிச்சு கொண்டிருந்தேன், ஐ வாஸ் அ வேக்கர் அப்படின்னு தெரியுது, ஐ ஆம் அ வேக்கர்னு தெரியுது. இன்னைக்கு ராத்திரி தூங்கின உடனே நாளைக்கு காத்தால நானு ஐ வில் பி அ வேக்கர் பை 5 o'clock, அதனாலதான் அலாரம் வச்சுட்டு நான் உங்க வர சாருன்னு சொல்றேன் நான் இல்லையா? இப்படி தெரியுது எனக்கு தெரியுது. நான் முழித்து கொண்டிருப்பவனாக இருந்தேன், முழித்து கொண்டுபவனாக இருக்கிறேன் இப்பொழுது பேசும் பொழுது, நாளைக்கு முழித்துக் கொள்ளுவேன் அப்படின்றது எனக்கு தெரியும். 3 நிலை. அதே மாதிரி சொப்னம். இந்த சொப்னத்துல எனக்கு என்ன அப்படின்னாக்க எப்ப வருதுன்னு தெரியாது. ஆனா சொப்னமானது கொஞ்ச நேரம் இருக்கு இல்லையா? நான் தூங்கின உடனே கொஞ்ச நேரம் அப்படியே மனசு அப்படியே அலபாஞ்சிட்டு இருந்தது, கண்ணு காது மூக்கெல்லாம் தூங்கிடுச்சு. கொஞ்சம் மனசு வந்து ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் நானும் அந்த கனவுல இருந்து நேரம் தூக்கத்துக்கு போயிட்டேன். திருப்பி வரும்போது ஏதோ ஒரு கனவு மாதிரி வந்து அப்படி முடிச்சுன்னு பாக்குறேன், அடே மணி ஆயிடுச்சு, சரி ஆயிடுச்சு, தூங்கி போயிட்டேனே அப்படின்னு தோன்றது. சின்ன பசங்களா இருந்தா அப்படியே இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே அப்படின்னு அந்த தூக்கத்துக்கு மேல ஒரு ஆசை இல்லையா? இப்படி கனவு நிலை அப்படின்னு தெரியுது. சோ நமக்கு என்னது, நான் கனவு கண்டேன் அப்படின்றது நல்லா தெரியுது. எந்த நான் முழித்து கொண்டிருந்தேனோ அந்த நான் கனவை கண்டேன் அப்படின்னு அந்த நாளுக்கு தெரியுது. இந்த நாளுக்கு விழிப்பும் தெரியுது, இந்த நாளுக்கு கனவும் தெரியுது. தூங்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த மனசும் போயிடுச்சு. மணி 10:30 மணி ஆச்சுன்னா இவனை அறியாமல் தூங்கி விட்டான். எப்ப தூங்குறாங்கிறது தெரியாது. அந்த தூங்குற வரைக்கும் அவனுக்கு ஏசி வேணும், ஃபேன் வேணும், கொசு வத்தி சுருள் வேணும், கொசு வரும்ன்ற பயம் வேணும், கொசு வலை வேணும், போர்வை வேணும், எல்லாம் வேணும்.
ஆனா தூங்கின பிறகு இது எதுவுமே இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். இவன் அசடு ஒழிஞ்சதெல்லாம் போச்சு இல்லையா? தூங்கின பிறகு எல்லாம் தூக்கத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆம்பளையான்னு தெரியாது, பொம்பளையான்னு தெரியாது, ராஜாவான்னு தெரியாது, விசாகாரம்னு தெரியாது. எல்லாருடைய தூக்கமும் ஒரே விதமான தூக்கம். இப்படி ஒரு நிலை எனக்கு இருக்கிறது. ஆனா நான் தான் தூங்கினேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நான் இருந்திருக்கேன். விழிப்பு நிலையிலையும் நான் இருந்தேன், கனவு நிலையிலையும் நான் இருந்தேன், தூக்க நிலையிலையும் நான் இருந்தேன். ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு அகம் அஸ்மி, நான் இருந்தேன் அப்படின்றது நித்யதா இல்லையா? ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு அகமஸ்மி இது ஆத்மனஹா சத்தா. இதுதான் ஆத்மாவுடைய இருப்பு. இப்படித்தான் இருந்திருக்கு. அப்படின்றது எப்படி இருந்தது? அனுஸ்யூதா இல்லையா? அனுஸ்யூதமாக இருக்குது. அனுஸ்யூதமாக இருக்குன்னு எந்த நான் தூங்கினேனோ இல்லையா, எந்த நான் சொப்பனத்தை பார்த்தானோ, எந்த நான் இப்பொழுது விழித்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த நான் சொன்ன அந்த நான் இருக்க, அது ஒரு அனுஸ்யூதமா இருக்கு பாருங்க. ஜாகிரத்திலையும் நான் இருந்தது, கனவுலையும் நான் இருந்தது, நான் தூங்கினேன்னு சொல்லும் பொழுதும் இருக்கு. இப்படி இந்த மூணுத்திலையும் அனுஸ்யூதமாக தொடர்ந்து இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் சார் அந்த ஆத்மா. அனுஸ்யூதா ஆத்மனஹா சத்தா, இதைதான் சத்வம், ஆத்மாவின் இருப்புன்னு சொல்றோம். தொடர்ந்து இருக்கு பாருங்க. இந்த மூணு நிலையிலும் இருந்தது. ஆகையினால நமக்கு என்ன தெரியுது? ஆகையினால அயம் ஆத்மா நித்யா அவ்யயா, குறைவில்லாததாக இந்த ஆத்மா இருக்கிறது. அதனால இந்த ஆத்மா நித்தியமாக இருக்கிறது அப்படின்னு தெரியுது. எப்படி சார் சொல்றீங்க? அத அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் புரிய வைக்கிறேன். சர்வதாபி ஆசம் இத்யேவ அபின்னம் பிரத்யய ஈக்ஷ்யதே கதாபி நாசம் ந இத்யஸ்மாத் ஆத்மனோ நித்யதா மதா. எப்பொழுதும் நான் இருந்திருக்கிறேன் சார் அப்படின்ற எண்ணம் நமக்கு வேறுபடாத எண்ணம் இருக்கு பாருங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க. நான் இருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? நேற்றுக்கு நான் முழிக்கின்றிருந்தேன், நான் கனவு கண்டேன், நான் தூங்கினேன், இப்ப முழித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த எண்ணமானது சர்வதா அபி ஆசம், எப்பொழுதும் நான் ஆசம், சர்வதா அபி எல்லா நிலையிலும் இந்த மூணு மாறுபாடாக இருக்கக்கூடிய ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி எனக்கூடிய மூணு நிலைகளிலும் எப்பொழுதும் சர்வதா அபி ஆசம் நான் இருந்தேன். இக்கேவ என்று அபின்ன பிரத்யேகா, பின்னம் அப்படின்னா மாறுபாடு, அபின்னம் பேதம் இல்லாத நிலை, மாறுபாடற்றதான ஒரு எண்ணம் இல்லையா? பிரத்யேகா அப்படின்னா எண்ணம். நான் எப்பொழுதும் இருந்தேன் என்ற ஒரு எண்ணமானது மாறுபாடு இல்லாத எண்ணம். எல்லாருக்கும் எப்படி தூங்கும் பொழுது ஆனந்தமா தூங்கினேன்ற ஒரு எண்ணம் இருக்கோ, அதுல அபின்னமான ஒரு எண்ணம் இல்லையா? அபின்ன பிரத்யேக அது பேரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. ஜடம் மாதிரி தூங்கினேன் அப்படின்ற ஒரு எண்ணம். இதுக்கெல்லாம் என்ன பேரு? அபின்ன பிரத்யேகம் அப்படின்னு பேரு. மாறுபடாத ஒரு எண்ணமானது சர்வதா நான் இருந்தேன் எனப்படுகிறது. மூணு அவஸ்தையிலையும் காணப்படுகிறது அல்லவா? என்றுதானே காணப்படுகிறது. அதே மாதிரி கதாபி நாசம், எப்பொழுதுமே ஒரு பொழுதும் நான் இல்லை என்ற எண்ணம் அவனுக்கு இல்லவே இல்லை. நான் இருந்ததில்லை அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருக்கா? எல்லாருக்கும் நான் இருந்தேன், நான் முழிக்கின்றவனாக இருந்தேன், நான் கனவு காணவனாக இருந்தேன், நான் இல்லாமல் இதெல்லாம் நடந்ததுன்ற எண்ணமும் யாருக்கும் இல்லை. ரிவர்சல் யோசிச்சு பாருங்க இல்லையா? சோ சர்வதா அப்படி ஆசம்னு இருக்கு, சர்வதா அப்படி ஆசம் இது நான் இல்லை என்ற எண்ணமும் இந்த ஆத்மாவுக்கு இருக்கு. அதனால நித்தியதா மதா, ஆகையினால இதை நித்தியான்னு ஒத்துக்கொள்ள வேண்டிதானே இருக்கு. நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ இல்லையா? நசைவ நச பவிஷ்யாமஹ சர்வே வயமதః பரம் அப்படின்னு சொன்னாரு. நான் ஆசம் என்பது இல்லை, நான் ஆசி என்ன
ஆசிரேவ நான் இருந்தேன் எனக்கூடிய எண்ணம் இருந்தது. ஆகையினால 3 காலத்திலையும் அவன் நித்தியமாக இருந்தால்தானே நான் இருந்தேன், நான் இல்லாமல் இல்லை அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருது என்றாக்க என்ன அர்த்தம்? நான் இருந்தேன், நான் இல்லாமல் இல்லை என்ற எண்ணம் வருதான் நித்தியமாக அவன் இருந்திருக்க வேண்டும் என்பதுதானே அதனுடைய அனுமானம். அப்படித்தானே எல்லாரும் இருக்கிறார்கள். சரி, இன்னும் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்றீங்களா? ஆயாதாசு கதாசு சசைவ முகாவஸ்தாசு ஜாக்ரன் முகாசு அன்யாஸ்வப்யகிலாசு விருத்திஷு தியோ திருஷ்டாஸ்வ துஷ்டாசு அதுஷ்டாஸ்வபி கங்காபங்க பரம்பராசு ஜலவதி சத்தானுவృత్తాத்மனஹ திஷ்யத்யேவ சதா ஸ்திரா அஹமஹம் இதி ஏகாத்மனா சாட்சிணஹ அப்படின்னு அப்படியே விருத்தத்தை மாறின. ஆயாதாசு கதாசு சசைவ முகா அவஸ்தாசு ஜாக்ரன் முகாசு. எல்லாம் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க. ஆயாதாசு அப்படின்னா என்னது? வருவது. கதாசு போவது இல்லையா? சைஷவம் சிசுவாக இருக்கும் பாவம் சைஷவம் இல்லையா? சைஷவ முகாது சைஷவம் முதலிய முகம் முதலிய அவஸ்தை அப்படின்னு அர்த்தம். ஜாகிரத் முகாசு ஜாகிரத் சொப்னம் எனக்கூடிய அந்த அந்த ஃபேஸ் அந்த அவஸ்தை அந்த ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். சசைவ முகா அவஸ்தாசு எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, முதல்ல எல்லாரும் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி. எல்லாருக்கும் 6 பாவங்கள் இருக்கு. ஷட் பாவைக்காக ஒரு குழந்தையானது அம்மா அவனுடைய வயசுல உண்டாச்சு இல்லையா? அப்ப அதுக்கு அஸ்தி. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அது வெளியில வருது ஜாயத்தே. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அம்மா அப்பா அதுக்கு பால்லாம் கொடுத்து சாப்பாடு எல்லாம் போட்டு அதை வளர்க்குறாங்க. இந்த வர்த்ததே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அது அப்படியே மாறிட்டே சின்ன குழந்தையா இருந்து அது பாட்டுக்கு படுத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் தவள ஆரம்பிச்சது, நடக்க ஆரம்பிச்சது, ஓட ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சது. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கு இல்லையா? வளர்ந்துட்டே இருந்த வர்த்ததே விபரீனமத்தே நல்ல சேஞ்சஸ் எல்லாம் வந்தது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்தது. பிறகு விபரீனமத்தே இல்லையா? ஒரு பரிமாணத்தை அடைஞ்சிருச்சு. ஒரு 24-25 வயசு ஆயிடுச்சு. வந்தோடனே அப்படியே நின்று போச்சு ஹைட் ஹீட் எல்லாம். அது அப்படியே இவன் பெரிய யுவாவாயி அவனுக்கு கல்யாணம் ஆகுது. அவன் இப்ப குழந்தையா இருந்தவன் இப்ப என்ன ஆனா அவனுக்கு ஒரு குழந்தை இல்லையா? இப்படி வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாக ஆரம்பிக்கிறது. அவன் உட்கார முடியலன்றான், கால் வலின்றான், கை வலின்றான், முன்ன மாதிரி எல்லாம் ஓட முடியறது இல்ல சார்ன்றான். எப்படி இவன் பேசியிருந்தான்ல எல்லா பெருசுங்களையும் பார்த்து திட்டிருந்தான். பெருசு இழுத்து இவங்களுக்கு எல்லாம் எப்ப பார்த்தாலும் டயர்டு. இப்ப என்னாச்சு? இவர் என்னாச்சு? அந்த அனுபவத்துக்கு இவருக்கே வந்து மாட்டினான் இல்ல? விபரீனமத்தே அபக்ஷீயத்தே கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாறுது. கால் வலின்னா என்னன்னு தெரியாது, முக்கிய வலி தெரியறது இல்லையா? கண்ணு தெரியல, என்ன சாலேஸ்வரம் வருது, கண்ணாடி மாத்தணும்ன்றான், காட்ராக்ட்ன்றான், எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்படியே வந்தோடனே வயசாயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பொட்டுன்னு போறாரு. இதுதானே சார் வாழ்க்கையில. இப்படி சைஷவாதி அவஸ்தைகளுக்கு ஆளாகாம இருக்க முடியாது. சைஷவம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? சிசுவாக இருக்கும் தன்மை. இதை விட கொஞ்சம் வசதியான தன்மை என்ன? பாலத்துவம், பாலனாக இருக்கும் தன்மை. அது 7 வயசு 5 வயசுல இருக்கும். அதனால சரக சம்ஹிதையில என்ன தெரியுமா சொல்லிருக்கு? சைஷவமும் பாலமாக இருக்கும் தன்மையும் 1 to 16 வயசு வரைக்கும் இவனுக்கு குழந்தையாக இருக்கும் தன்மை பாய்ஹுட். இது ரெண்டும் அவனுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க 17 to 30 வரைக்கும் இவனுக்கு கௌமாரம் அப்படின்னு சரக சங்கீதம் சொல்றது. குமாரனாக இருக்கக்கூடிய யூத் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஒரு யூத் அந்த லேட் டீன்ஸ்க்கு வந்துட்டாரு. அதுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் நல்ல பலம், என்ன என்னால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம், பயமே கிடையாது, எது வேணாலும் பாத்துக்கலாம்ங்கிறது, தைரியமா கடன் வாங்கும், 1 கோடி ரூபாய் கடன் வாங்கக்கூடிய தைரியமானது ஏற்படுகிறது அவனுக்கு. என்ன ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய பருவத்துக்கு பேர் என்னன்னா கௌமார பருவம். அதற்கு பிறகு 30 ஒரு 40 வயசு வரைக்கும் யவ்வனம் அப்படின்னு பேரு. கரெக்ட் பிளானிங் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்துடுறது.
அப்பா அம்மா மேல ஒரு மரியாதையும் அவனுக்கு வர ஆரம்பிச்சிருது. இன்னும் நம்மள வளர்த்தார்கள் அதெல்லாம் தெரியல. யூத்தா இருக்கும்போது அவனுடைய என்ஜாய்மெண்ட்ல தான் அவனுடைய ஐடியாஸ் எல்லாம் இருந்தது. யாரையும் ஒத்துக்கல. உங்களுக்கு என்ன தெரியுது, ஏதாவது எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுங்க. இப்ப என்னாச்சு, இவனே உணர ஆரம்பிச்சான். குழந்தைக்கு 2 தடவை வந்தவொடனே அவனை ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது, அவனுடைய பாத்ரூம் போறது, அவனுடைய ட்ரெஸ் வாங்குறது, இது எல்லாத்தையும் பார்த்து ஒய்ஃப் பண்ற அவஸ்தை இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மெச்சூரிட்டி, ஒரு அனுபவமானது ஏற்படுகிறது. இந்த அனுபவத்துலதான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான், நம்ம எல்லாம் இப்படி படிச்சிருக்காரு, எங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி காப்பாத்திருக்காளே அப்படின்றது புரிய வைக்கக்கூடியதான ஒரு நிலை, அந்த யவ்வனமான ஒரு நிலை. அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணா, அவனுடைய லைஃப் நல்லா ரிலீஜியஸா ஆயிடலாம். அதுக்கப்புறம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஆசை எல்லாம். இது மத்தியமா அப்படின்றது 41 60 வரைக்கும் அவன் எல்லாம் பிளானிங்கும் பண்ண ஆரம்பிச்சான். ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவோம், ஜாகிரதையா இருக்கணும், இந்த கடன் எல்லாம் ஒழிக்க ஆரம்பிச்சிருந்தோம், நமக்கும் அப்புறம் உடம்பு சரியில்லாத போகும், எப்ப என்ன வருதுன்னு தெரியாது அப்படின்னு ஒரு பிளானிங் எல்லாம் ஆரம்பிச்சிடறான். மத்தியமா அவஸ்தையில ஆரம்பிக்கிறான். அதற்கு பிறகு வார்த்திக்ய அவஸ்தா அப்படின்னு ஒண்ணு 60. அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லையா. வார்த்தக்கியம் வந்துருச்சுனாக்க ஒண்ணும் பண்ண முடியாது 60க்கு பிறகு. இப்படி மனுஷனுடைய அவஸ்தைகளை சைசவம், பால்யம், கௌமாரம், யவ்வனம், மத்தியமம், வார்த்தக்கியம் அப்படின்னு பிரிச்சார் சரக சங்கீதையில இல்லையா. இப்படிப்பட்ட அவஸ்தைகள்லாம் இருக்கு. இந்த பால்யம் முதலிய அவஸ்தையோ ஜாகிரத் முதலிய அவஸ்தை எல்லாம் எப்படி இருப்பாங்க, மாறிக்கொண்டே இருக்கு இல்லையா. மாறாத ஸ்வரூபம் ஒண்ணு. பாமதிக்காரர் என்ன சொன்னார், இப்ப என்ன பண்ணா, நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது நான் ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல ஞாபகம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த நான் யாரு, நான் தானே, உங்களுக்கு நான் தானே, இவருக்கு இவருடைய நான் தானே இருந்தது. ஸ்கூலுக்கு போகும்போது எந்த நான் இருந்தோ அந்த நான் தானே காலேஜுக்கு போகும்போது இருந்தது இல்லையா. அந்த நான் தானே கல்யாணம் ஆகும்போது இருந்தது, அந்த நான் தானே வேலைக்கு போகும்போது இருந்தது, அந்த நான் தானே குழந்தை வைக்கும் போது இருந்தது, அந்த நான் தானே வயசானவனா இப்ப என்ன ஆச்சு, அந்த நான் தான் இப்ப 70 வயசுல உட்கார்ந்து இருக்கேன். இந்த நான்ல ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா பார்த்தாலும், சின்ன வயசுல நான் இருந்த அந்த நான் தான் இப்போ அதுல வித்தியாசம். ஆனா இந்த உடம்புல எவ்வளவு வித்தியாசங்கள். அந்த காலத்துல நான் அப்படி சின்ன பையனா இருந்தேன், அப்படி ஷூ போட்டு ஸ்கூலுக்கு போனது எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா. அதற்கு பிறகு யுவாவா இருக்கும் போது சினிமா போனது, கட்டடிச்சுட்டு போனது, காலேஜுக்கு போனது, ஃப்ரெண்ட்ஸோட சுத்தினது, ஊருக்கு போனது எல்லாம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனது இல்லையா, மனைவியோட போனது, நம்ம சுத்தினது, எல்லாத்துலயும் மாறுதல் மாறுதல், முகமே மாறிடுது. அப்படி கொஞ்சம் வயசாச்சு, அதுக்கப்புறம் மாறி போயிடுச்சு இல்லையா. குழந்தை எல்லாம் பிறந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஸ் மேல இன்ட்ரெஸ்ட் போச்சு, அதுல இன்ட்ரெஸ்ட் போச்சு, புது கார் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் போச்சு, எல்லாம் இருக்கிறத அனுபவிச்சா போதுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு மாறுதல் மாறுதல் மாறுதல், உடம்புல மாறுதல், எண்ணத்துல மாறுதல், எல்லாம் மாறிக்கொண்டே இருந்தது. ஆனா அந்த நான் மட்டும் மாறவில்லை. அது இப்போ பாபத்தியில அழகா சொன்னாரு. எந்த நான் இல்லையா, இப்போ அவனுடைய பேரன் தாத்தா அவனுடைய மடியில உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கான். அந்த பேரனுக்கு தாத்தா காமிக்கிறாரு, வர்றா இந்த படத்துல பாத்தியா, என்ன யாரு தெரியுமா, இதுதான் எங்க தாத்தா, அதுக்கு பக்கத்துல இருக்கா பாரு எங்க அப்பா, இதுதான் எங்க அம்மா, நான் எங்க உட்கார்ந்து இருக்கேன் தெரியுதா, எங்க தாத்தா அவனுடைய மடியில உட்கார்ந்து இருக்கேன் பாரு, டிஜார் போட்டு, நான் தான்டா அது அப்படின்னு இவர் காமிக்கிறார். இவர் மடியில இருக்கக்கூடிய அந்த பேர குழந்தைக்கு இவர் படத்துல இருக்கக்கூடிய தாத்தா மடியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய தன்னை குழந்தையாக நான் இருக்கும் போது எடுத்த படம்பா இது அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா இதுல எல்லாம் வித்தியாசம் என்ன, இதெல்லாம் அதுல சின்ன பையனா நிஜார் போட்டு இருந்தவர் இப்ப எப்படி இருக்காரு, கையில தடியோட வச்சுட்டு இருக்காரு, தன்னுடைய பேரனை வயிற்றுல வச்சுட்டு இன்னொருத்தரா இவர் தூக்கத்துக்கு இன்னொரு ஆளை கூப்பினா இங்க வாடி இந்த குழந்தைய தூக்குன்றாரு. இந்த நிலையில உட்கார்ந்துருக்க. ஆனா இவ்வளவு பால்ய அவஸ்தை, கௌமார அவஸ்தை, யவன அவஸ்தை, மத்தியம அவஸ்தை, வார்த்தக்கிய அவஸ்தை எல்லாத்துலயும் மாறாதது அந்த நான். ஆனா இந்த உடம்பானது எல்லா விஷயத்தையும் மாறிக்கொண்டே சைசவமுகா அவஸ்தாசு பால்யம் முதலிய சிசுவாக இருக்கும் தன்மை முதலிய அவஸ்தைகளாலும் ஜாகிரத் சுகா ஜாகிரத் முகாசு, இந்த பேஸ் எந்த பேஸ், ஜாகிரத் சொப்பனம் சுஷுப்தின்னு 3 பேஸ் இல்லையா. அந்த ஜாகிரத் முகாசு, அதுக்கப்புறம்
சைஷவ முகாவஸ்தாசு ஜாக்ரன் முகாசு, அப்புறம் துஷ்ட அதுஷ்டாசு இல்லையா. பாருங்க, கெட்ட எண்ணங்கள், துஷ்டமான எண்ணங்கள் நம்ம பண்ணலாமா? அதெல்லாம் பார்த்தா நடக்காது சார். இந்த காலத்துல வாழணும்னா யூ ஹவ் டு பி, நம்ம என்ன ஆசிரமம் நடத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் கராரா வேணும். கேட்டு வாங்க வேண்டியதுன்னா வாங்க வேண்டியதுதான். ஆனாலும் இப்படி எல்லாம் பண்ண முடியாது. வாடகை எல்லாம் கரெக்டா தான் கேட்டு வாங்கணும், கரெக்டா தான் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் இங்க கொடுத்துருக்க முடியாது. அப்படின்ற எண்ணங்கள் சில வருது. சில சமயத்துல பாவம்ன்ற எண்ணங்கள் வருது, நல்ல எண்ணங்கள் வருது. சே நம்ம கூட ஹெல்ப் பண்ணலன்னா யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணம் வருது. இப்படி கட்ட எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம மனசுல ஏற்படுறதுனால இந்த மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் மாறிக்கொண்டே இருக்கிறது நம்ம நோட் பண்றோம். நாட் ஒன்லி பிசிக்கலா பால்யாதி அவஸ்தைகள்லயோ, இல்ல நம்மளுடைய வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய ஜாகிரத சொப்ன சுசுப்தி அவஸ்தையோ, இல்ல நம்மளுடைய எண்ணங்களோ, இதெல்லாம் இப்படி துஷ்டாசு அதுஷ்டாசு அப்படி இல்லையா. துஷ்டாசு அதுஷ்டாசு அப்படி அந்யாசு அகிலாசு அப்படின்னாரு. அது மட்டும் இல்ல, ஆயா தியஹா விருத்தேஷு இல்லையா. இந்த தியஹா விருத்த, இந்த நல்லது கெட்டது எனக்கூடிய அகிலாசு தியஹா விருத்தேஷு அப்படி புரியுதான். எல்லா விதமான அகிலமாக எல்லா மனதினுடைய எண்ணங்களிலும் மாறிக்கொண்டே வருகிறது. ஆயா தாசு கட்டாசு அப்படின்னாரு. வந்த போதிலும் சென்ற போதிலும் எல்லாம் போன போதிலும் ஆனா ஒண்ணு மாத்திரம் மாறாம இருக்கு இல்லையா. எல்லாம் பால்யாதி அவஸ்தைகளோ ஜாகிரதாதி அவஸ்தையோ நல்லது கெட்டது என்னுடைய விருத்திகளோ இதெல்லாம் மாறி மாறி ஆயாசு கயா கயா ஆயாதாசு கதாசு வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கையிலே கங்கா பங்க பரம்பராசோ இல்லையா. அந்த கங்கை நதி இருக்கு இல்லையா, அந்த கங்கை நதிய நீங்க பாத்தீங்கன்னா அங்க போய் நிக்கிறீங்க உத்தரகாசியில, அப்படியே கங்காத்திரியில இருந்து அடிச்சுட்டு அப்படி வருது அந்த கங்கை. போயிட்டு அது அப்படியே போயிட்டே இருக்கு சார். அப்படியே போய் அப்படி வாரணாசி போய் அப்படி போய் அது போய் அது கல்கட்டா வரைக்கும் போகுது. நீங்க பார்க்கும்போது பார்த்த கங்கை அங்க இருக்கா, பார்க்கிற காலத்திலேயே கங்கை போயிடுச்சு. அங்க நீங்க எங்க பாத்தீங்க அந்த தண்ணிய? நீங்க பார்க்கும்போது அது ஓடிடுச்சு இல்லையா. ஆனா நம்ம என்ன சொல்றோம், கங்கா அப்படியே பிரவாகமா போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க இல்லையா. இப்போ நம்ம பௌத்தம் சொன்னா பாருங்க, அந்த தீபத்தை ஏற்றி வச்சீங்கன்னா அந்த ஜுவாலை ஒவ்வொன்றும் 1,00,000 ஜுவாலை செத்து பறக்கிறது. நான் என்ன சொல்றேன் சார், 1 hour அந்த தீபம் என்ன அழகா வெளிச்ச கொடுத்துருங்க, அதுலதான் சார் நான் படிச்சேன், அதுலதான் சார் பூஜை பண்ணேன் இல்லையா. அது என்ன ஆச்சு, ஒரு 1 hour எரிஞ்சுது. அங்க திரிய பார்த்தா தெரியும், அது அப்படியே கருகிட்டே ஒழிஞ்சிட்டே வருது இல்லையா. அதுல இருந்து நமக்கு நல்லா ஒழிஞ்சு வந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனா அந்த வெளிச்சமானது பிரவாகமா இருந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி இந்த கங்கையானது அப்படியே அந்த கங்கா பங்கமானது, அந்த கங்கையினுடைய அலையானது பரம்பராசு அப்படியே அது அப்படியே வரிசையா இல்லையா, பரம்பரையா அப்படியே பரம் அப்புறம் பரம் அப்புறம் பரம் அப்புறம் அப்படி வருது. மேலே கீழே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு அப்படியே அடிச்சுட்டு கங்கோத்திரியில இருந்து ஓடுறது அப்படியே கல்கட்டா வரைக்கும் 2000-3000 கிலோமீட்டர் அப்படி போறது. ஆனா உங்களுக்கு எப்படி தோன்றது, கரணியெல்லாம் அந்த கங்கையை பார்த்து கொண்டே இருக்கு. அப்படியே உத்தரகாசியில அந்த கங்கையை பார்த்துட்டே இருக்கலாம் சார். அது அப்படியே ஹரித்வார்லயும் ரிஷிகேஷ்லயும் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கலாம் சார். வாரணாசியில அது ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கலாம் சார். பார்க்கும் பொழுதே அது இல்லையப்பா, இல்ல நீங்க பார்க்கும் பொழுதே அது இல்ல. ஆனா எப்படி ஒரு எண்ணத்தை நமக்கு உண்டாக்குறது, அப்படியே அது பரணியெல்லாம் இருக்க மாதிரி இருந்துயா. இந்த கங்கை அளவரிசையில இருக்கக்கூடிய ஜலமானது எப்படியோ அப்படிதான் மாறிக்கொண்டே இருந்த போதிலும் அந்த கங்கை மாறல பாருங்க. அதே மாதிரி சைஷவாதி அவஸ்தையோ ஜாகிரதாதி அவஸ்தையோ இல்லையா, துஷ்ட எண்ணமோ அதுஷ்ட எண்ணமோ எல்லா விருத்திலையும் வந்த போதிலும் சென்ற போதிலும் இந்த கங்கை அலை வரிசை போல ஜலவத்து இந்த சத்தாவ
ஆத்மாவானது அப்படியே இருந்துட்டே இருக்காரு. ஜலம் போல இந்த சாட்சினஹா, இந்த சாட்சியாக இருக்கக்கூடிய சாட்சினஹா ஆத்மனஹா ஸ்திரா அகம் அகம் இது சதா ஏகாத்மனா திஷ்டதி அப்படின்னாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஆத்மாவுக்கு இருக்கு சத்தா, இந்த ஆத்மாவுடைய இருத்தலானது நான் 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 எல்லாருக்கும் அகம் 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 இது நான் 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 என்று ஸ்திரமாக இருக்கிறது இல்லையா, சதா இருக்கிறது ஒரே ஆத்மா. எந்த நான் சின்ன வயசுல மூக்கு டிஜார் போட்டு இருந்தேனோ, அந்த எந்த நான் காலேஜுக்கு போனோம், எந்த நான் கல்யாணம் பண்ணேனோ, எந்த நான் என் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சேனோ குழந்தை போயிருக்கும் பொழுது, எந்த நாள் குழந்தைக்கு போனல் போட்டேனோ, எந்த நாள் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சானோ, எந்த நாள் இப்ப பேர குழந்தைய வைத்துக் கொண்டிருக்கணும், அந்த நான் எவ்வளவு மாறினாலும் அந்த நான் மட்டும் மாறவே இல்லை. அது அதே நான் தான், இன்னைக்கு இருந்த அதே நான் தான் இன்னைக்கும் இருக்கேன். அதுல ஏதாவது இருக்கா இல்லையா? என்னுடைய உருவங்கள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. எவ்ரிடே உடம்புல இருக்கக்கூடிய செல் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது தான். நேற்றுக்கு பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு எனக்கு வித்தியாசம்னு சொல்றான் டாக்டர் இல்லையா. இப்படி எல்லா செல்லும் மாறிட்டே இருக்கு, ஆனா நான் மட்டும் மாறவே இல்லை இல்லையா. அகமகம் இது எண்ணம் ஸ்திரமாக சதா ஏகாத்மனா சாட்சினா, ஏகாத்மாவா சாட்சியமாக இருந்து கொண்டு அனுவிருத்தா அப்படியே தொடர்ந்து திஷ்டத்தியேவ, அப்படியே தொடர்ந்து அந்த ஐ மந்திரம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கங்கையில இருக்கக்கூடிய அலைவரிசையில இருக்கக்கூடிய தண்ணி போல இல்லையா, அது அப்படியே இருக்கா மாதிரியே இந்த ஆத்மாவுடைய சத்தையானது நான் நான் மாறாம எப்பொழுதும் ஒரே சொரூபமாக இருந்து கொண்டே வருகிறது இல்லையா. இதுக்கு பேர் தான் சத்துவம்னு பேரு. இந்த இருத்தலை தான் சொல்லுகிறது இல்லையா. சதா இருக்கக்கூடிய அந்த இருத்தல், 3 காலத்திலையும் இருக்கக்கூடியதான அந்த இருத்தல் அப்படின்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, இன்னொரு ஒரு இதுல புரிய வைக்கிறாரு. 615வது ஸ்லோகம். பிரதிபதம் அகமாதயோ விபின்னாஹ க்ஷண க்ஷண பரிணாமிதயா விகாரிணஸ்தே ந பரிணாதே ரமுஷ்ய நிஷ்கலத்வாத் அயம் அயம் அவிகார்யதஹ ஏவ நித்ய ஆத்மா பிரதிபதம் மகமாதயஹ. ஒவ்வொரு அடியினையும் இல்லையா இந்த மனசு நான் நான் எனக்கூடிய அகங்காரமானது மாறிக்கொண்டே இருக்கு, வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது எனக்கு இது செல்லு, படத்தை பார்க்கும் போது பட புத்தி, கடத்தை பார்க்கும் போது கட புத்தி, புத்தகத்தை பார்க்கும் போது புத்தக புத்தி, சவத்தை பார்க்கும் போது சவர் புத்தி, சேர பார்க்கும் போது சேர் புத்தி, மேஜையை பார்க்கும் போது மேஜ புத்தி. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நான் பார்க்கிறேன். நான் அகம் கடமகம் பஷ்யாமி, படமகம் பஷ்யாமி, புத்தகமகம் பஷ்யாமி அப்படின்னு மாறிக்கொண்டே இருக்க என்னுடைய அகங்காரங்கள் விபின்னாக. அது மட்டும் இல்ல, க்ஷண பரிணாமிதா, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறுதலுடன் கூடியதாக இருக்கக்கூடியதுனால என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உடம்பு இதெல்லாம் என்ன சர்வம் விகாரினஹா, இது எல்லாம் விகார ஸ்வரூபத்தோட கூடினதாக இருக்கிறது. என்ன ஏன் சார் அப்படின்றாங்க இல்லையா. நிஷ்கலத்வாத், ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கொண்டிருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அவயவம் இருந்தாதான் மாறுதும். ஞாபகம் வச்சுங்க, என்னுடைய பாடி மாறிக்கொண்டிருக்கிறதுனா ஒவ்வொரு செல்லும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பால்யாவஸ்தையில ஒரு மாதிரி இருந்தா யுவாவா, கௌமார அவஸ்தையில ஒரு மாதிரி இருந்தா, யுவாவா இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தா, மத்தியமா அவஸ்தையில ஒரு மாதிரி இருந்தா, இப்போ மத்தியமா அவஸ்தையில இருந்தா, இப்போ வாயாதிக்கத்துல மாறுதல் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? எல்லா விகாரங்கள் மாறினவனாக இருந்து கொண்டே இருக்கேன். ஏன்? அவயவத்வா, எனக்குள்ள நிறைய அவயவங்கள் இருந்தது. அவயவம் அப்படின்னா பார்ட்ஸ் இருந்தது இல்லையா. எனக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருந்ததே, ஆனால் அதெல்லாம் கலைகள்னு பேரு. இந்த பார்ட்ஸுக்கு பேரு. இந்த பார்ட்ஸ் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா. ஆனா ஆத்மாவானது இதோட எதுலயும் சம்பந்தப்படாம இருந்ததுனால அதுக்கு எந்த கலையும், அதுக்கு எந்த பார்ட்டும் கிடையாது, எந்த பொசஷனும் கிடையாது. அது
நிஷ்கலத்வாத் அப்படின்னா நிரவயவத்வாத் அப்படின்னு இருக்கும். எந்த ஒரு கலமும் அது எந்த ஒரு பார்ட்டும் அதுக்கு இல்லாததுனால அமுஷ்ய ஆத்மா இந்த ஆத்மாவானது ந பரிணதா ஒரு நாளும் இதுக்கு பரிணாமம் மாறுதல் என்பதே கிடையாது. விகாரம் எதுக்கு இருக்கும்? உலகத்துல பொருளாக இருக்கும் தன்மைக்கு தான் இருக்குமே தவிர நான் எனக்கூடியதற்கு பரிணாமமே கிடையாது, அதுக்கு விகாரமே கிடையாது. அயம் ஆத்மா அவிகாரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிர்விகாரா அயம் ஆத்மா நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் நிஷ்கிரியம். இது அவிகாரி, எந்த ஒரு கிரியையும் இல்ல, அது எதோடையும் சம்பந்தப்படாது. அதனாலேயே அதையேவ ஆத்மா நித்யா, ஆகையினாலதான் அது நித்தியமா இருக்கு. எப்ப நித்தியமாக இருக்கிறதோ அக்காரணத்தினாலேயே அது என்னாச்சு, காலத்திலேயே அபாத்தியத்துவம் நித்தியஸ்வரூபதா நம்ம பார்த்தோம். நித்தியஸ்வரூபமாக இருக்கிறதுனால காலத்திலேயே அபாத்தியத்துவமாக இந்த ஆத்மாவானது இருக்கிறதுப்பா, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி யஹா ஸ்வப்னம் அத்ராட்சம் அகம் சுகம் யோ அவஹுப்ஸ்வம் சயேவாஸ்ய அத ஜாகருகஹ இத்யேவம் அச்சின்னதயா அனுபூயதே சத்தாத்மனோ நாஸ்தி ஹி சம்சயோத்ர. யஹா ஸ்வப்னம் அத்ராட்சம், எந்த நான் சொப்னத்தை கண்டேனோ, என்ன யஹா அகம் சொப்னம் அத்ராட்சம், எந்த நான் சொப்னத்தை கண்டானோ, யோ சுகம் அவாப்சம், எந்த நான் சுகமாக தூங்கினேனோ, சயேவ அஸ்மி அத ஜாகருகா, அந்த நானே இப்பொழுது ஜாகருகா விழித்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, யஹா சொப்னம் அத்ராட்சம் இல்லையா, யஹா அகம் சொப்னம் அத்ராட்சம், எந்த நான் யஹா அகம் எந்த நான் சொப்னம் அத்ராட்சம் சொப்னத்தை பார்த்தேனோ, யஹா சுகம் அவாப்சம் எந்த நான் சுகமாக தூங்கினேனோ, சயேவ அந்த நான் தான் அத பிறகு இப்ப எப்படி இருக்க ஜாகருகா விழித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இப்படித்தானே இருக்க அஸ்மி. இக்கேவம் அச்சின்னதையா, இது மாறவே இல்லை பாருங்க. டெய்லி காத்தால எழுந்து தூங்குறேன், முடிச்சிட்டு இருக்கேன், கனவு கண்டுறேன். ஆனா நானு எதுலயும் மாறாமல் ஆத்மனஹா சத்தா, இந்த ஆத்மாவுடைய சத்தானது அச்சின்னதையா விச்சித்தியே அடையாமல் இல்லையா, விட்டு போகாமல் விடாமல் தொடர்ந்து கொண்டு அனுபூயத்தே, இது அனுபவிக்கப்படுகிறது அப்படின்ற விஷயத்துல நாஸ்தி அத்திர சம்சயா. அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கோ? எந்த நாள் சொப்னம் பார்த்தேனோ, எந்த நாள் சுகமா தூங்கினோ, எந்த நாள் மூச்சின்னு இருக்கனோ, அந்த நாள் விட்டு போகாமல் அது எல்லாத்தையும் கூடவே இருந்தது இல்லையா, அதுதான் ஆத்மாவுடைய சத்தை, அதுதானே அனுபவிக்கப்படுகிறது. இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கோ? அப்படின்னு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு இல்லையா பிரஸ்னோபனிஷத்துல இதுல ஒரு நிஷ்கலத்வாத்துன்னு சொன்னாரு இல்லையா இல்லையா. அப்போ நமக்கு சந்தேகம், ஒரு சோழச கல புருஷன்லாம் வருது சாஸ்திரத்துல, 16 கலைகளோட இருக்கக்கூடியவன் நான், அதெல்லாம் எதுக்கு வருதுன்னா அனாத்மாவுக்கு தான்பா வருது, ஆத்மாவுக்கு இல்ல. அது உபனிஷத்துல சொல்லி இருக்கக்கூடிய சோழச கல புருஷன்னா சிதாபாசனுக்கு தான் வருகிறது, ஆத்மாவுக்கு இல்ல அப்படின்னு சொல்ல போறார். இப்போ 616 நிறுத்திவோம். ஓம் பூர்ணமத பூர்ண